எல்லாரும் ஜெபிங்க. உங்கள் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக தான் ஜெபிக்கிறோம். யாரும் கண்ணை திறந்திருக்கக்கூடாது. கண்ணை திறந்திருந்தால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. கண்களை மூடி இயேசுவை பார்க்கணும். நடத்துகிறவங்கள பார்க்கக்கூடாது. ஏசப்பாவை பார்க்க போகிறோம். அப்பா இறங்கி வரணும். பரலோக தேவன் இறங்கி வரணும். அவர் இறங்கி வருவார். அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த சபையில் செய்ய போகிறார். சபைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகளையும் அழிக்க போகிறது. எல்லாரும் நம்மை தாழ்த்தலாமா? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நம்மளை எல்லாம் தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், 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 அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா. எல்லாரும் பாடணும். எல்லாரும் கண்களை மூடி அர்ப்பணிக்கிறோம் அந்த பாட்டுல. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். இப்ப ஜெபிக்க போறோம். நான் ஒரு வரி பாடினேன். உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன். அது மட்டும் இல்லை, கசப்பு வெறுப்பு காயங்கள் இவைகள் எல்லாம் கடந்து போகணும். நாம் மற்றவர்களுடைய பாவங்களையோ குற்றங்களையோ மன்னியாதிருந்தால் தேவன் நம் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். கசப்பு யாருக்கெல்லாம் யார் மேலேயாவது ஐயோ என்னை இவங்க இவ்வளோ பேசிட்டாங்க, அதனால் என்னால் அவங்கள மன்னிக்க முடியல, இல்லை என் கணவன் என்னை இப்படி பண்ணிட்டாரு அதனால் மன்னிக்க முடியலை, இல்லை என் மனைவி பண்ணிட்டாங்க அதனால் மன்னிக்க முடியலை அப்படின்றவங்கெல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறீங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்காதிருந்தால் வியாதி போகாது, வியாதி சரீரத்தை விட்டு போகாது, உங்கள் வீடுகளை விட்டு பிரச்சனைகள் மாறாது. இவைகளெல்லாம் இருந்தால் சாத்தான் வருவான். இவைகள் ஒரு மனம் இல்லாத இடத்தில் சாத்தான் வீட்டுக்குள்ளே வருவான். அவன் வருகிறதற்கான ஒரு வழி கசப்புகள் வெறுப்புகள் காயங்கள். தன் சொந்த மனைவியை நேசிக்காதவன் சொந்த மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும், புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது ரெண்டுமே கர்த்தர் கொடுத்த கட்டளை. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், இது வேதம் சொல்லுகிற கட்டளை. உன் தகப்பனையும் உன் தாயையும் விட்டு
உன் மனைவியோடு இசைந்திரு என்று ஆதியாகமத்திலே ஆதாம் ஏவாள் வாழ்ந்த நாட்களிலேயே ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த நாளிலே என் தங்கச்சி மேலே எனக்கு கொஞ்சம் பிடிக்காதுங்க. என் தங்கச்சி கிட்ட நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எங்கள் அக்காட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எங்கள் அப்பாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, என் சொந்தக்காரவங்க யார்கிட்டனா பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ரொம்ப அவங்க தீமை செஞ்சிட்டாங்க. இப்போ தேவ சமூகத்தில் வைக்க போகிறோம். இப்போ தேவ சமூகத்தில் வச்சு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் தான் பண்ணணும், அழிங்கன்னு சொல்லி ஜெபிக்க கூடாது. அவர்களை மாற்றும் ஆண்டவரே, அவர்களையும் சுத்திகரியும் ஆண்டவரே, அவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களையும் பெருகச் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட கூட சமாதானமாகும்படி செய்வார். இன்றைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியை போல் தெரிகிறார்களோ, நீங்கள் உங்கள் வழிகளை தேவனுக்கு நேராக்கினால் உங்களுடைய சத்துருக்களும் உங்களோடு சமாதானமாகும்படி இன்றைக்கு செய்வார். ஜெபிக்கலாமா? இப்ப ஆண்டவரே, எல்லா கசப்புகள் யார் மேல இருக்குதோ அவங்கள முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஆண்டவரே, அவங்கள நான் மன்னிக்கிறேன், என்ன பண்ணாலும் மன்னிக்கிறேன். நம்மளை எவ்வளோ மன்னிச்சாரு, நம்மளுக்காக உயிரையே கொடுத்து. அவர் அன்னைக்கு மன்னிக்கலைன்னா இன்னைக்கு நம்ம கையில் பைபிள் இல்லை. அவர் அன்னைக்கு மன்னிக்கலைன்னா இன்னைக்கு நம்ம நிற்க முடியாது. அவர் அன்னைக்கு மன்னித்து என்னுடைய பாவங்களுக்காக அவர் ரத்த சிந்தி என்னை மன்னித்ததுனால தான் நான் செய்த அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து, முதல்ல அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கணும், அப்புறம்தான் நோய் குணமாகும். ஏன் சிலருடைய வாழ்க்கையில் நோய் போகவே மாட்டேங்குது தெரியுமா? அக்கிரமம் மன்னிக்கப்படலை, பாவம் மன்னிக்கப்படலை. பாவம் மன்னிக்கப்பட்டாதான் நோய் குணமாகும். அதே இன்னும் அந்த கான்செப்டே தெரியல. எதை செய்தால் எது நடக்கும் என்று தெரியல. அதை செய்யாததுனால தான் நமக்கு நடக்கல. இன்றைக்கு கேட்க போறோம், ஆண்டவரே என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னியும். எல்லாரும் 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 ஒருவர் கூட சும்மா இருக்க கூடாது. ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னியும், என் பாவங்களை எல்லாம் மன்னியும், என்னுடைய ரோகங்களை எல்லாம் மன்னியும். ஆண்டவரே நான் செய்த குற்றங்கள் எல்லாம் மன்னியும், நான் யாருக்கு விரோதமாய் பேசி இருந்தால் அதையும் மன்னியும் ஆண்டவரே. அப்ப அந்த காலை வேளையில என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். அதை வைத்துக்கொண்டு பரலோகம் போக முடியாது, அதை வைத்துக்கொண்டு இந்த பூமியிலையும் வாழ முடியாது. கேன்சர் வியாதி வருமா? கசப்புகள் அதிகமாக இருந்தால் சொல்லப்படுகிறது கேன்சர் வியாதி வரும். எல்லா டிப்ரெஷன் இருக்கக்கூடாது. யார் மேலேயாவது கசப்பு இருந்தால் தான் டிப்ரெஷன் இருக்கும். மன அழுத்தம் இருக்கக்கூடாது. மன அழுத்தம் பிசாசுக்குரிய கிரியை. மன அழுத்தத்தை கொடுக்கிறவன் சாத்தான். என் தேவன் மனதை தெளிவாக்குகிறவர், என் தேவன் சிந்தையை தெளிவாக்குகிறவர். ஆதலால் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யாரும் சும்மா இருக்காதீங்க. எல்லாரும் ஆண்டவரே இன்னும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தில் சமாதானம் வருவதற்கு நான் தடையா இருப்பேன், ஆனால் இன்றைக்கு அந்த தடைகளை உடைப்பீராக. என் சபைகளிலே ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு நான் இந்த சபைக்கு தடையா இருப்பேன், ஆனால் அந்த தடைகளை நீக்கி என்னை ஆசீர்வாதம் ஆக்குவீராக, என்னை ஆசீர்வாதம் ஆக்குவீராக. என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை இன்னும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை இன்னும் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. என்னை இன்னும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் முழுவதுமாய் படைக்கிறேன் அப்பா. உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க சொல்லுவதுக்கு கீழ்ப்படிவேன். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து உங்க சவுண்ட் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. உங்க வசனத்துக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. விட்டு கொடுன்னு சொன்னா விட்டு கொடுத்துருவேன்பா ஆண்டவரே. எங்களுக்கு பெருமை வேண்டாம், எங்களுக்கு ஈகோ வேண்டாம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு ஏசப்பா வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க வரணும்பா. நீங்க வரவிடாதபடி சபைகளிலேயோ, எங்க வீடுகளிலேயோ, எங்க குடும்பத்திலேயோ
எங்களுடைய வாழ்க்கையில தடைகள் இருக்குமானால் இந்த காலை வேளையில அந்த தடைகளை உடைப்பீராக, அந்த தடைகளை உடைப்பீராக, அந்த தடைகளை எங்கள் வாழ்க்கையிலிருந்து உடைத்தருவீராக. எந்த பகுதி மாறணுமோ, எந்த காரியம் மாறணுமோ அந்த காரியம் மாறுவதாக. மாற ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லாரும் உண்மையான இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தொழுது கொள்ள வேண்டும். இந்த தொழுது கொள்ளுதல் வருமானால் சபைகளுக்குள்ளே மாற்றம் வரும், வீடுகளுக்குள்ளே மாற்றம் வரும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, யாரை மன்னிக்க முடியல மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்கப்பா. அவங்கள உங்க சமூகத்தில் வச்சு மன்னிச்சிடுறேன்ப்பா. இன்னையிலிருந்து அவங்கள நேசிப்பப்பா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பேன்ப்பா. ஆண்டவரே, இது மேல என் பேச்சு மாறல, என் நாக்கு மாறல, அது மாறணுமப்பா. கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, வன்கண்ணின் ஆவி எல்லாம் விலகட்டும். எல்லா கோபத்தின் ஆவிகள், எல்லா எரிச்சலின் ஆவிகள், எல்லா வன்கண்ணின் ஆவிகள் எல்லா சபையை விட்டு வெளியேறட்டும். இந்த கூடுகையில வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களை விட்டு வெளியே போகட்டும். எரிச்சல், கோபம், ஆண்டவரே, கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசுகிற ஆவி வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் நாவிலிருந்து புறப்பட வேண்டாம். கூடுமானால் எல்லாருக்கும் பிரதிவிருத்தி உண்டாக நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் நாக்கை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் விரும்புகிறபடி பேசுவேன். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படாது. காலையில வந்து துதிக்கிறோம், மத்தியானம் போய் வேற மாதிரி பேசுறோம். அப்படி இருந்தா இயேசு வரமாட்டார். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படாது. ஒண்ணு மட்டும்தான் புறப்படணும். இயேசு மட்டும்தான் வெளியே வரணும். இயேசுவினுடைய வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இந்த ஜெபக்கூடுகை முழுவதுமாய், இந்த ஆலயம் முழுவதுமாய், சுற்று பகுதி முழுவதுமாய் ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. விடுதலை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விடுதலை தாரும் ஆண்டவரே. கட்டுகளோடு இருக்கிறவர்கள் இன்றைக்கு விடுவிக்கப்படுவார்களாக. யாரெல்லாம் உண்மையா ஒப்பு கொடுக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் விடுதலை. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டு போனதாய் இருக்கும். கண்ணை ஒப்பு கொடுங்க, கண்ணை ஒப்பு கொடுங்க. இங்க வந்துட்டு வீட்டுல போய் சினிமா பார்க்கிறது, இங்க வந்துட்டு வீட்டுல போய் சினிமா பாட்டு கேட்கிறது, இவைகள் இருந்தால் இயேசு வரமாட்டார். இயேசு வரமாட்டார். இயேசு வரமாட்டார். இயேசு வரணும்னா சுத்தம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். என் கண்ணில் இருக்கணும், என் நாவில இருக்கணும், என் இருதயத்தில் இருக்கணும். என் கைகள் சுத்திகரிக்கப்படணும், என் இருதயம் சுத்திகரிக்கப்படணும். சுத்தமில்லாத இடத்தில் இயேசு வருவதில்லை. சுத்தமில்லாத இடத்தில் இயேசு வரமாட்டார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்பா, சுத்தமாய் வாழ ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்ப அசுத்தம் யாவும் நீ. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே. அவர் சுத்தம் விரும்புவார். சுத்த ஜோதியே, விரும்ப அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா. சொல்லுங்க, சொல்லுங்க. பாவி நீச பாவி அப்பா, நீங்க இறங்கணும் அப்பா. எங்க வாசம் பண்ணுவார் தெரியுமா? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் அவர் வாசம் பண்ணுவார். நம்ம பரிசுத்தத்திற்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டால் இந்த காலை வேளையில நம் நடுவில் வருவார். இந்த காலை வேளையில அவர் நம் நடுவில் வர வேண்டுமானால் நான் பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சபைகளிலே வருகிற ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசக்கூடாது. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசக்கூடாது. ஒருவரிடத்திலே குற்றங்கள் இருக்குமானால் அவர்களை கிறிஸ்துவின் நிமித்தம் மன்னிக்க வேண்டும். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசினால்
இங்க இருக்கிறது அங்க சொல்றது. இந்த மாதிரி சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் சபைகளை விட்டு வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அற்புதமானவர். இந்த நாளிலே விடுதலை. எல்லா கசப்புகள் வெளியேறுகிறது, எல்லாரை விட்டு வெளியேறுகிறது. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உம்முடைய கரத்தில் இந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா கசப்பு, வெறுப்பு, காயங்கள் எல்லாம் போகணும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் கொளித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே, இவ்வேளையில் அடியார்களின் நெஞ்சம் வருவீராக. ரீபாலா ரதன கடதனவா துரலன ரகட பதுரடவா தேரலன மேஷல பவுங்கலா. எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் வரணும். நானா ஒரு லைனை வச்சு அதுதான் பரிசுத்தம் நினைக்க கூடாது. ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம், ஆண்டவர் விரும்புகிற உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும், என் வாழ்க்கைக்குள்ள வரணும். ஆண்டவரே, மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்குள்ள வரணும், எல்லாருக்குள்ளையும் வரணும். இயேசு விரும்புகிற பரிசுத்தம். ஏனோ தானம் என்று வாழ்கிற வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்காது. கிறிஸ்துவை வெளியரங்கமாக்குற, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை இந்த நாளிலே நம் நடுவிலே வருவதாக. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. குமாரன் விடுதலை ஆக்கணும். எந்த ஊழியக்காரனும் விடுதலையை கொடுக்க முடியாது. இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியுமே தவிர ஊழியக்காரர் கை வைத்தால் அல்ல. இயேசு தொடும் வேலை, இயேசு தொடணும். இயேசுவின் தொடுதல் இருக்கணும், இயேசுவின் தொடுதல் இருக்கணும். இயேசு உங்களை தொடுவாராக, ஒவ்வொருவரையும் தொடுவாராக. ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசப்பா, என்ன தொடுங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்திற்குள்ள வாங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாக்கி தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் முழுமையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்கும் போது அந்த வசனமானது எங்கள் வாழ்க்கைக்குள்ள போகட்டும் அப்பா, எங்கள் இருதயத்துக்குள்ள போகட்டும் அப்பா. எங்களை நிலைநிறுத்துங்கப்பா. எங்களை விடாதீங்க ஆண்டவரே, எங்களை விட்டுடாதீங்க ஆண்டவரே. எங்களை தொட்டு எங்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரை அறியாத ஜனங்களா இருந்தாலும் பரவாயில்லை, இன்னைக்கு தான் வந்திருக்கேன்னாலும் பரவாயில்ல, கேளுங்க. ஏசப்பா, என்னை தொடுங்கப்பா. ஏசப்பா, என்னை நீங்க தொடுங்க. நீங்க தொட்டா போகாத வியாதி இல்லை, கிடைக்காத சுகம் இல்லை. நீ தொடுமாண்டவரே, ஜனங்களை நீ தொடுமாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த காலை ஆராதனையை ஆண்டவர் பொறுப்பெடுக்கும்படியாய் நன்றி செலுத்துங்களேன். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆவியானவர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைக்கு வேண்டிய வார்த்தை, ஊழியர்களுக்கு வேண்டிய வார்த்தை, ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தை 3 விதமான தன்மைகளிலும் புறப்பட்டு வருவதாக. ஹல்லேலூயா. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. ஆமென். என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. வல்லவரனுக்குள்ளே, மிகவும் வல்லவரனுக்குள்ளே, வல்லவரனுக்குள்ளே, மிகவும் வல்லவரனுக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த வல்லவரனுக்குள்ளே. வல்லவரே, இயேசு வல்லவரே. என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே. எனக்குள்ளே, அற்புதர் எனக்குள்ளே, மிகவும் அற்புதர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த அற்புதர் எனக்குள்ளே. இயேசு அற்புதரே.
எல்லாரும் உட்காரலாமா? எல்லாரும் உட்காரலாம். இயேசு நல்லவர், இயேசு நன்மையானதை தருவார். இந்த நல்ல காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வல்லமை நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம். எங்க கீர்த்திகா இல்லையா? இப்படி உன் சுய புத்தியின் மேல், நீதிமொழிகள் 3:5மா? ஆமென். போதும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். எல்லாருக்கும் சுய புத்தி இருக்கா? நம்மளா ஒரு வழியை தெரிந்து கொண்டு, நானா இந்த பையனை விரும்புகிறேன், நானா இந்த பொண்ணை விரும்புகிறேன், அந்த பொண்ணின் நிமித்தம் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நம்மளா நினச்சி செலக்ட் பண்ணுறோம் பாருங்க. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஏதாவது ஒரு வழி, எனக்கு இந்த வழியில் போனால் நான் நல்ல பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சுய புத்தியின் மேல் சாயிரும் பாருங்க. இந்த பகுதியில் போனால் நான் நல்லா ஆயிடுவேன், இந்த வாழ்க்கை வழியாக போனால் நான் நல்லா ஆயிடுவேன். எல்லாமே தோற்று போன பிறகு, எல்லாத்தையும் இழந்த பிறகு இயேசுகிட்ட வருவோம். எல்லாமே வெற்றி அடைஞ்சிருந்தா வரமாட்டோம். பிரச்சனை என்ன தெரியுமா? நான் போகிற வாழ்க்கையில் வெற்றி நட போட்டிருந்தேன்னா யாரும் இயேசுவை தேடி வரப்போவது இல்லை. ஏன் வர மாட்டோம்? எல்லாமே நல்லா இருக்கு. எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருந்தாங்க, ஒரு வாலிப பிள்ளை. அவள் 5 வருடங்களாய் பிசாசினால் போராடப்பட்டு காலேஜுக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். என்ன பண்ணுவேன்னு காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு டிப்ரெஷன் மாத்திரையை போட்டுருவேன். சரி, எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் ஒரு 3 மணிக்கு. அப்புறம் குளிப்பேன். சரி, அப்புறம் என்ன பண்ணுவேன்? கரெக்டாக 6 மணிக்கு 2.5 மணி நேரம் என் செல்ஃபோனில் சினிமா பாட்டு கேட்பேன். என்ன கேட்பேன்? சினிமா பாட்டு கேட்பேன். திரும்பவும் சாப்பிடுவேன். அப்புறம் நைட்டு ஒரு டிப்ரெஷன் மாத்திரையை போட்டு தூங்கிடுவேன். இதையே தான் நான் 5 வருஷமாக பண்ணுறேன். என்னது? இதையே தான் நான் 5 வருஷமாக பண்ணுறேன். நான் சொன்னேன், சினிமா பாட்டு கேட்குறியா, உனக்கு என்ன கிடச்சிச்சு? சினிமா பாட்டு கேட்டால் எனக்கு உற்சாகமாக இருக்குது. வாழ்க்கை போச்சு இல்லை, படிப்பு போச்சு இல்லை, மொத்தத்தையும் எடுத்துட்டான்ல, நீ இன்னைக்கு நல்லாவா இருக்கேன்னு கேட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன். யார் சொன்னா நான் நல்லா இல்லைன்னு? பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இயேசுவையா நேசிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பிள்ளை கேட்டுச்சு என்கிட்ட கேள்வி. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் இயேசுகிட்டே வராங்க. எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ போகிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் சொல்கிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், பரிசுத்தன்றீங்க, இதை பார்க்காதன்றீங்க, இதை செய்யாதங்கிறீங்க, இதெல்லாம் வாழ முடியாதுங்க. நீங்கள் சொல்கிற வசனம்லாம் ரொம்ப கஷ்டம், கஷ்டமான வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கையை பின்பற்ற முடியாது, இந்த வாழ்க்கையில் வர முடியாது. எனக்கு இப்படியே நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன். அப்புறம் ஏன் 5 வருஷமாக டிப்ரெஷன் மாத்திரையை சாப்பிட்றேன்? என்ன பண்ணுறது? எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ராத்திரி எனக்கு ராத்திரியில் தூக்கம் வந்தால் நான் ஏன் சாப்பிட போகிறேன்? எனக்கு நைட்டில் தூக்கம் வர்றதில்லை. தூக்கம் வராததுனால எனக்கு இந்த மாத்திரையை கொடுக்குறாங்க. இதை கொடுத்தா நான் தூங்கிடுவேன். நீ முழிச்சிருந்தா என்ன பண்ணுவேன்? முழிச்சிருந்தா நான் ரொம்ப பிரச்சனையை கொடுக்குறேன்னு சொல்லி என்னைய வீட்டில் இதை கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. முழிச்சிருந்தா என்ன பண்ணுமா? வீட்டில் ரொம்ப பிரச்சனையை கொடுக்குமா, எதையாவது யோசிச்சு அழுதுகிட்டே இருக்குமா. சரி, உனக்கு என்ன பிரச்சனை? காலேஜ் போறியா? போக மாட்டேன், நான் எப்பயே செத்துட்டேன். நான் உயிரோட வந்திருக்கியே? இல்லை, நான் செத்துட்டேன், எப்பயோ அழுகி போச்சு சரீரமெல்லாம். அதுக்கு அந்த மைண்டில் போய் அந்த பிசாசு உட்கார்ந்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளையை அலக்களித்து கொண்டு இருக்கிறது. நான் சொன்னேன், சரி முழங்கால போடு, ஜெபிக்கலாம். சரி, என் ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 ஏசப்பாவுக்கு சொல்லு. சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்கிறேன், சொல்ல மாட்டேன். அது பிரதரும் இருக்கார், 2 பேரும் தான் ஜெபம் பண்ண. சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? இந்த மாதிரி வாக்குமூலம்லாம் நான் கொடுக்கக்கூடாது. எனக்கு இந்த வாக்குமூலம் ஆகாது. ஏசப்பாவுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஏசுன்னெலாம் சொல்லலை. நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். சரி, நீ எத்தனை மணி ஆனாலும் இங்கே தான் இருப்ப, நீ வீட்டுக்கு போக மாட்ட.
நீ நைட்டெல்லாம் இங்கே வச்சிருக்கேன் உன்னை, நீ சொல்கிற வரைக்கும் உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படின்ன உடனே சரி சரி நான் போகணும் வீட்டுக்கு, என்னால் இங்கே இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பைபிளை எடுத்து இப்படி வசனமாக சொல்கிறீங்க, என்னால் இந்த வசனத்தை இந்த காதால் கேட்க முடியல, காது வலிக்குது, தலை வலிக்குது, எல்லாம் வலிக்குது, நான் வீட்டுக்கு போயிடுறேன். இப்போ என்ன சொல்லணும்னுச்சு, என் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்று ஏசப்பாவுக்கு, அதுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல முடியாதுன்னுச்சு. சொல்லாத வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன், என் ஆவி ஆத்துமா சரீரம் இயேசுவுக்கு தான், வேற ஒன்றுக்கும் இதில் வாசம் பண்ணுவதற்கு இடம் இல்லைன்னு சொல்லுன்னு. பொல்லாத ஆவி வாசம் பண்ண இடம் கிடையாது, அசுத்த ஆவி வாசம் பண்ண இடம் கிடையாது. நேற்று வந்தவங்களுக்கு தெரியும் அசுத்தாவிகள் பிறண்டு ஓடினது, ஏன்னா அவங்களுக்குள்ள அசுத்தாவி உட்கார்ந்து இருக்கு. அசுத்தாவி ஏன் வரும் தெரியுமா? நான் என்னை அர்ப்பணிக்கலைனா வரும், நான் என்னை ஒப்பு கொடுக்கலைனா வரும், நான் என் சுய புத்தியின் மேல் சாய்ந்தால் வரும், நான் என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்காவிட்டால் அசுத்தாவி பிடிக்கும். ஒரு மனிதனுக்குள்ளே அவன் வந்து தங்குவான். அதைத்தான் அந்த பிசாசு சொன்னது. இந்த வாக்குமூலத்தை நான் கொடுத்துட்டேன்னா அப்புறம் நான் என் பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது. நீங்க கேட்கறது முக்கியமான வாக்குமூலம், இது வாக்குமூலத்தை நீங்க சொல்றீங்க, இந்த வாக்கை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு போராடிட்டு உன்னை நான் விட மாட்டேன் வீட்டுக்குன்னு சொன்ன உடனே அப்புறம் சொல்லிச்சு, ஆண்டவரே ஏசப்பா என் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றையும் நான் உங்க கையில தரேன். என்ன சொல்லிச்சு? என் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றையும் உங்க கைகளில ஒப்பு கொடுக்கிறேன். எவ்வளவு நேரம் கழிச்சு சொல்லிச்சு தெரியுமா? சொல்லிட்டு கேட்குது, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, இதை பார்க்காதன்றீங்க. அதை பார்த்தா தான் எனக்கு வந்து நைட்டில் கொஞ்சம் நேரம் தூங்காவது முடியும். அந்த சினிமா பாட்டை 2 மணி நேரம் பார்க்கணும். கரெக்டாக 7 மணிக்கு போட்டுருவேன் என் செல்லில், 9-9:30 வரைக்கும் பார்ப்பேன். அப்புறமா எங்கள் சித்தி வருவாங்க, அவங்க வந்து எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு இன்னொரு டிப்ரெஷன் மாத்திரையும் கொடுத்துருவாங்க. இதை எத்தனை வருஷமாக, 5 வருஷமாக உபயோகப்படுத்துது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுப்பது சத்துரு. சுய புத்தியின் மேல் சாய வைத்து கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிராமல், வேதம் என்ன சொல்லுது பாருங்க, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. இந்த முழு இருதயம் இருக்குது பாருங்க, இதை இயேசுவுக்கு கொடுக்க மாட்டாங்க. பாதி வேணும் உலகம், பாதி வேணும் மற்ற காரியம், இயேசு வேணும் ஒரு பாதி. இயேசுவும் இன்னொருவரும் ஒரு இருதயத்தில் வாழ முடியாது, இயேசுவும் இன்னொன்றும் ஒரு இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண முடியாது. இயேசுவுக்கு முழு இருதயத்தை கொடுத்தா தான் இயேசு வருவார். இயேசுவுக்கும் பிசாசுக்கும் இடம் கொடுத்தால் இயேசு வரமாட்டார். ஒரு வீட்டில் இவ்வளவு குப்பை இருக்குது, அந்த குப்பையை வைத்து கொண்டு பக்கத்திலேயே சாப்பாடு சாப்பிட முடியுமா? முதல்ல குப்பை என்ன பண்ணணும்? சுத்தப்படுத்தணும். அப்ப சுத்தமாக்கப்படணும். என் இருதயம் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்ட இடத்திலே தான் இயேசு வாசம் பண்ணுவார். இயேசு வாசம் பண்ணும் போது சுய புத்தியின் மேல் சாய மாட்டோம். அவர் ஒரு வழியை காட்டுவார். இதுதான் வழி, இதுதான் வாழ்க்கை, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் என் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கணும். நம்பிக்கையா இருந்தா கர்த்தர் என்ன செய்வாராம் தெரியுமா? அடுத்த வசனத்தை படிமா. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ போகிற பாதையை செவையாக்கி விடுவார். இப்ப கோணலும் மானலுமா போது, பாதை எப்படி போதுன்னே தெரியல. என் வாழ்க்கையில இந்த பாதையில போலாமா, இந்த பாதையில போலாமா, எந்த பாதையில போலானே தெரியல. உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு தந்துவிடு, உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விடு. அப்பொழுது உன் பாதைகள் செவையாக்கப்படும். அறகுறையான மனதோடு வந்திருப்பீர்களானால் முழு மனதை இன்றைக்கு இங்க கொடுக்கிறீங்க. இப்ப வசனம் சொல்லும் போதே ஜெபிக்கிறீங்க.
கண்களை மூடி 2 நிமிஷம் ஜெபிக்கலாமா? அப்பா, இவ்வளவு நாள் நான் சுய புத்தியா வாழ்ந்துட்டேன். நான் நினைச்சதெல்லாம் பேசினேன், நான் நினைச்சபடியெல்லாம் வாழ்ந்தேன். சர்ச்சுக்கு காலையில வந்துருவேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. என் வாழ்க்கை இருந்த வண்ணமாவே இருக்குது. என் வாழ்க்கையில ஒரு உயர்வா பார்க்கல, என் வாழ்க்கையில ஒரு செழிப்பை பார்க்கல, என் வாழ்க்கையில ஒரு விடுதலையை பார்க்கல. ஆனா இன்னைக்கு நான் பார்க்கணும். என் முழு இருதயத்தோடு உம்மேல நம்பிக்கையா இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். என் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்துக் கொள்ளுவேன். சொல்லுங்க, போகிற வழியெல்லாம் உம்மை நினைத்துக் கொள்ளுவேன். நினைக்க நினைக்க உங்க பாதை நேராக்கப்படும். சரியான பாதையிலே என் ஆண்டவர் வந்து நடத்த ஆரம்பித்து விடுவார். அவர் வந்து நடத்துவார். அவர் நடத்தினா எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, சங்கீதம் 23:2, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே. எப்ப பாரு வீட்டில் நிம்மதி இல்லை, எப்ப பாரு வீட்டில் பிரச்சனை, போராட்டம், வியாதி, பிரிவினை, சண்டை, ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தருக்கு பிடிக்கல, திரை போட்டு வாழ்கிறாங்க. எங்க வீட்டுக்கு ஒரு முஸ்லீம்ல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க. ஜெபம் பண்ணா சொல்லுது அந்த அம்மா, நாங்கள் ஒரு திரை போட்டிருப்போம். என்ன? கணவனை மனைவி பார்க்க மாட்டாங்களாம், மனைவியை கணவன் பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு திரை போட்டு அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா? 4 வருஷமா ஜெபம் பண்ணி அனுப்புனேன். போனால் திரை போச்சு. திரை போய் 2 பேரும் சர்ச்சுக்கு வந்தாங்க. அதுதான் ஆண்டவர் செய்கிற வல்லமை. அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் மாற்றுவார். இந்த பிரிவினை, இந்த சண்டை, இந்த நோய், இந்த பேய், இந்த வாயில் எதையாவது பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, சினிமா பாட்டு பார்க்கறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். உன் கண் கெட்டுருச்சுன்னா இந்த கண்ணுக்குள்ளே இருந்து போகிற காரியம் இந்த சரீரத்தை அசுத்தமாக்கி விடும், பாதிப்பாக்கி விடும். நல்ல பைபிளை எடுத்து வாசிக்கணும். டெய்லி ஒரு நீதிமொழிகள் படிக்கணும். எல்லாரும் டெய்லி வாலிப பிள்ளைகளிலிருந்து எல்லாருமே டெய்லி ஒரு நீதிமொழிகள் படிக்கணும். டெய்லி ஒரு நீதிமொழிகள் படிக்க படிக்க ஞானம் பெருகும், புத்தி பெருகும், அறிவு பெருகும். இயேசு வருவார். வாழ்க்கையில் பல அறிவுரைகள் இதில் தான் இருக்கு. இதில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நல்ல காலை வேளையிலும் கூட ஆண்டவருக்கு அடுத்தது சொல்லுகிறார். படிமா 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விலையின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. போதும். அடுத்தது ஒரு கட்டளை என்ன தெரியுமா? முதல்ல வருமானம் வந்த உடனே கர்த்தருக்குன்னு எடுத்து வச்சிடணும். வருமானம் வந்த உடனே கர்த்தருக்கு எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு 10ல் 1 பங்கை எடுத்து வைங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி அப்படி சொல்லப்படலை. பழைய ஏற்பாட்டில் தான் 10ல் 1. இங்கே சொல்லிட்டாரு, முழு மனதோடு உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகத்தோடு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல, உற்சாகத்தோடு கொடுக்கணும். ஆனால் முதல் பங்கு கர்த்தருக்கு எடுத்து வச்சிடணும். முதல் பங்கு 10ல் 1 கர்த்தருக்கு தான். அதுக்கு மேலேயும் கொடுக்கலான்றது தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனதில் ஏவப்பட்டபடியே கொடுக்க கடவன். எவ்வளவு ஏவுறாரோ அவ்வளவு கொடுக்கணும். எவ்வளவு 10,000 சொன்னா 10,000 கொடுக்கணும். எங்களுக்கே இல்லையே சிஸ்டர், இன்னைக்கு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சுட்டு போங்க, உங்க வாழ்க்கையின் தரம் உயரும். வாழ்க்கையின் தரம் உயரும். உங்கள் வாழ்க்கையின் தரம் உயர ஆரம்பிக்கும். அப்பா, என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா நான் என் வாழ்நாளெல்லாம் என் வாழ்க்கையில் முதற் பலனை நான் உங்களுக்கு கொடுப்பேன். உன் பொருளாலும் உன் எல்லாவித முதல் பெறனாலும் தேவ ஆலயத்திலே கொண்டு வந்து பண்டக சாலையில் சேர்த்தரணும். சேர்த்தா அதனுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்கிறதை எடுக்கக்கூடாது. அது திருடுகிறது தேவனுடைய பணத்தை. அதை திருடினால் வாழ்க்கை செழிக்காது. அதை திருடக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லணும். எனக்கு நல்ல வேலை கொடுத்தீங்கன்னா, அந்த வேலையில் உயர்வு கொடுத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுக்கிறதுல உண்மையாய் இருப்பேன். உண்மையாய் ஓடிட உதவுமே பந்தய பொருளையும்
அடைந்திட உண்மையா வாழணும். கர்த்தர் பாப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதத்தை பார்க்கணுமா? இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு நடுவில், அந்த கடன் பிரச்சனைக்கு நடுவில், அந்த இல்லாமைக்கு நடுவில் முதற் பலனை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வச்சிடணும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் புரண்டோடோ. உங்க வீட்டில் ஒரு குறை இருக்காது. போதும் போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு உணவு பஞ்சம் இருக்காது. போதும் போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை இன்று முதல் காண்பீர்கள். எங்கே இருக்கிறோம், என்ன வேலை செய்கிறோம் என்பதல்ல, அந்த வேலையில பெருக்கத்தை கொடுப்பார், அந்த வேலையில ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எப்ப களஞ்சியம் நிரம்பும் தெரியுமா? உன் பொருளாலும் உன் எல்லாவித முதற்பலனாலும் உன் தேவனை கனம் பண்ணும் போது. கனம் பண்ணும் போது, கனம் பண்ணலைனா கிடைக்காது. கனம் பண்ணலைனா கிடைக்காது. பார்க்க முடியாத ஆசீர்வாதம் சபை பார்க்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்க்க முடியாது. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான கட்டளை. இதற்கு மாற்று கருத்தே கிடையாது. இதற்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அவ்வளவுதான். அதுக்கு மேல பேச்சே கிடையாதுங்க. அங்க பேச்சுவார்த்தையே அதுக்கு மேல கிடையாது. இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். படிஞ்சாதான் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் வீட்டில் டாக்டருக்கு போயிட்டு இருக்குது பாரு பணம், அதெல்லாம் நிறுத்தப்படும். டாக்டருக்கு பணம் போகாது, நோய்க்கு பணம் போகாது. இயேசுவுக்கு கொடுக்க ஆரம்பித்தவர்கள் நோயோடும் பேயோட வாழ மாட்டார்கள். பொருத்தனை பண்ணி கொடுங்க. ஆண்டவரே, நான் நோய் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை எனக்கு நீர் தர வேண்டும். நான் கொண்டு போய் மனப்பூர்வமாய், கட்டாயத்தினால் அல்ல, அப்படியே உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு போதே போதே போதேன்னு நினைக்கிறது இல்ல, மனப்பூர்வமாய் கொண்டு வந்து தேவ சமூகத்திலே வைப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசமோ எண்ணெயும் புரண்டோடும். செழிப்பான புது வாழ்வே தேவனே அருளிடுவார். சுக வாழ்வே சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பானே புது வாழ்வே தேவனே அருளிடுவார். சுக வாழ்வே சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். ரெஜினாவே பயப்படாதே. உங்க பேரை சொல்லுங்க. மகிழ்ந்து களி கோரே. ரெஜினாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கோரே. செழிப்பான புது வாழ்வு வரும். ராஜாக்கள் 17வது அதிகாரம் 9வது வசனம். ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க? ஏற்கனவே கேட்டிருப்பீங்க பல இடங்கள்ல மெசேஜ். இன்னைக்கு கேட்காத சில சத்தியங்களை கர்த்தர் சொல்லி தருவார். பார்க்கலாமா? 1 ராஜாக்கள் 17:9 படிங்கம்மா. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ. அங்க தங்கு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். போதும். இருந்திருந்து விதவைக்கா? அந்த அம்மாவே பாவம், குடும்பத்தை இழந்து. ஏன்டவரே, ஒரு செல்வந்தனுக்கு கட்டளையிட்டா அந்த ஆளு வந்தாருன்னா நிறைய கொடுப்பாரு. செல்வந்தர்கள் நிறைய கொடுப்பாங்களா, விதவைகள் நிறைய கொடுப்பாங்களா? ஆண்டவர் எழுந்து எதுக்கு விதவை வீட்டுக்கு போங்கிற? எலியா இன்னைக்கு ஊழியக்காரன் ஒரு விதவை வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார் எலியாவை பார்த்து, நீ எழுந்து ஒரு விதவை வீட்டுக்கு போ. சாரிபாத்துக்கு அடுத்த ஊரில் இருக்கிற ஒரு விதவை, அந்த அம்மாட்ட போ, அந்த அம்மா உனக்கு சாப்பாடு கொடுக்குன்றார். சாப்பாடே கிடையாது. எங்க பார்த்தாலும் பஞ்சம். என்ன பஞ்சம்? தண்ணி இல்லை. தண்ணி இல்லாத பஞ்சம். அந்த தண்ணி மழை வரல. 3.5 வருஷம் மழை வராதுன்ட்டார் ஆண்டவர். மழை வராது. செய்த பாவத்தினால பஞ்சம்.
பஞ்சத்திலிருந்து எலியாவை காப்பாற்றப்படணும். ஊழியக்காரன் சாப்பிடணும், ஊழியக்காரனுக்கு எல்லாம் வரணும். என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள். நீங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, யாராவது ஒருவருக்கு பக்கத்து வீட்டுக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா பஞ்சம் போயிடும். பஞ்சம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் சிஸ்டர், இன்னும் போகலை அப்படின்னா முதற் பலனில் நீங்கள் கனம் பண்ணுறீங்களான்னு பாருங்க. அதுவும் பண்ணுறேன் சிஸ்டர், இன்னும் போகலை அப்படின்னா உற்சாகமாக கொடுக்குறீங்களான்னு பாருங்க. ஐயோ போதே போதே போதேன்னெலாம் போனிச்சுன்னா காசு திரும்ப வராது, பரத்திலிருந்து வரணும். ஆசீர்வாதம் ஊழியக்காரத்திலிருந்து வராது, ஆசீர்வாதம் அவர் பார்ப்பாரு. நாங்கள் உண்மையா இருக்கிறோமானே இருதயத்தை பார்த்து தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரே தவிர ஊழியக்காரன் அள்ளி அள்ளி கொடுக்க மாட்டாங்க. ஊழியக்காரனுடைய வேலை வசனத்தை சொல்லுகிறது, மக்களுடைய வேலை ஊழியக்காரனுடைய வேலையும் ரெண்டு பேருமே வசனத்துக்கு கீழ்ப்படிவது. அவ்வளவுதான். எங்களுக்கும் இதே சட்டம் தான், நாங்களும் கொடுக்கணும். நாங்க கொடுக்கல அப்படின்னா எங்களுக்கும் ஸ்டாப் பண்ணிடுவார், எனக்கும் ஸ்டாப் பண்ணிடுவார். நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? எத்தனை ஊழியக்காரங்க கஷ்டப்படுறாங்க, எத்தனை விசுவாசி. எங்க பிரேயர் கொடுகையில் ஒரு அம்மா வரும், ரொம்ப கஷ்டம்மா, நாங்க வாழ்றதா சாகிறதானே தெரியல, உடனே கொடுங்கப்பா. அம்மா நாங்க தாம்மா உங்களுக்கு கொடுக்கணும், நீங்க எங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னாங்க. அப்படிலாம் சட்டம் கிடையாது, நாங்க கொடுக்குறோம், வாங்கி போய் முதல்ல பிள்ளைங்களுக்கு வேண்டியதால எல்லாத்தையும் ரெடி பண்ணி முதல்ல ஆகாரத்தை கொடு, போ முதல்ல அதை செய். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, சாரி பாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவா இருப்பா, அந்த அம்மாவுக்கு கட்டளை இடுகிறேன், உனக்கு சாப்பாடு கொடுப்பான்னு சொல்லிட்டார். இவருக்கா ஆண்டவரே இங்கேயும் பஞ்சம், இங்கே இத்தனை நாள் காக்காவை தான் பார்த்தேன், இப்போ விதவையை பார்க்கணுமா? என்ன சொல்றீருன்னே ஒன்றுமே புரியலை. இயேசுவினுடைய வழி வித்தியாசமானது, இயேசு சொல்லுகிற வாழ்க்கை வித்தியாசமானது. இயேசு சொல்லுகிற வாழ்க்கை பார்த்தா ஒன்றுமே தெரியாது, ஆனால் வந்து நிரம்பும். அதுதான் இயேசு கொடுக்கிற வாழ்க்கை. இயேசுவின் வாழ்க்கை என்ன தெரியுமா? நான் கொடுத்தா எப்படி வரும் அதெல்லாம் கேட்கக்கூடாது, கொடுத்தா வரும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் புரண்டோடும். மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் இடத்துல தான் தேவன் பிரியமா இருக்கிறாரு. அப்படி வந்து கட்டாயப்படுத்தி கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்க கூடாது. ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் பண்ணார், என்ன பண்றீங்க? வேலை போச்சு, தசம்பாகம் கொடுத்தேன், காணிக்க கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், இப்படி கொடுத்தோம், எனக்கு வேலை போயிருக்கேன். உடனே பிரதர் சொன்னாரு, முதல்ல கொடுக்கறத நிறுத்து, முதல்ல நீ கொடுக்குற பாரு தசம பாகம், அதை ஸ்டாப் பண்ண, கொடுக்காத. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நீ என்னைக்கு கொடுக்குறியோ அன்னைக்கே உனக்கு வேலை போயிடும். நீ அப்போ மனப்பூர்வமாக கொண்டு வந்து கொடுக்காததுனால உனக்கு வேலை போயிடும். வசனம் சொல்லுது, கொடுத்தா நரம்புன்னு சொல்லுது. இது பொய்யில்லை, இது பொய்யில்லை. ஆனால் நான் வாழ்கிற வாழ்க்கையில் தான் எங்கேயோ பொய் இருக்கு. இது பொய்யுரையாதது, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மன புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடாதிருப்பீர். என் கையை கொண்டே இனதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். ஆமாங்க, சொன்னதை செய்து முடிப்பார். அப்போ நீ இவ்வளோ நாள் என்ன நினச்ச? ஐயோ போதே ஒரு 1000 ரூபாய், போதே ஒரு 2000 ரூபாய், அதனால தான் உனக்கு வேலை போச்சு. நீ முழு மனதோடு கொடுத்து பாரு, போகாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவுக்கு கொடுக்கிறேன். எனக்கு வேலை கொடுத்த இயேசு, எனக்கு வாழ வைத்த இயேசு, அவருடைய பண்டகசாலை நிரம்பணும், தேவாலயத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும். அதனால் நான் கொடுக்கிறேன், மனப்பூர்வமாக கொடுக்கிறேன். கொடுத்த பாரு, தரித்திரம் இருக்காதையா, தரித்திரம் வீட்டை விட்டு வெளியேறும். வசனம் என்ன சொல்லுகிறதோ இதுதான் நிறைவேறுமே தவிர இவர் பொய்யுரையாதவர். பொய்யான வாழ்க்கை அப்ப ஏன்டதா இருக்கு. அதனாலதான் முதல்லயே சொல்லிட்டாரு, முழு இருதயத்தோட கொடுன்னு. போனா சாப்பாடு விதவைக்கு சொல்லி இருக்கேன் போங்கிறார். இவர் எழுந்து கிளம்பிட்டார். ஆண்டவர் சொன்னா போய்த்தான் ஆகணும். போன உடனே என்ன நடக்குது பார்க்கலாமா? அப்படியே அவன் எழுந்து
சாரிபாத்துக்கு போனான். சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுகவாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை வெறுகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். சரி, படிமா. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒன்று பாத்திரத்தில் கொண்டு வா. சரின்னு பார்த்தா உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு அம்மா தெரியுது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அம்மா தான். எத்தனையோ விதவை இருந்திருக்கும் அந்த ஊர்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது விறகு பொறுக்கிட்டு இருக்கு பேர், விறகு எடுத்துட்டு இருக்கு. எதுக்கு விறகு எடுப்பாங்க? சமைக்க. பரவாயில்ல, வந்த நேரம் சரியான நேரம். விறகு எடுக்கிற நேரம் எனக்கு சாப்பாடு வந்துடும். நானும் அங்கேருந்து களைப்பாக வந்துட்டேன். இப்போ எனக்கு சாப்பாடு வரும். முதல்ல சாப்பாடு கேட்டால் அந்த அம்மா ஏதாவது நினைக்கும். சரி, ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை கேட்போம். நீ போயிட்டு என்ன கேட்டாரு? படியம்மாத, நான் குடிக்கிறதற்கும் கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா. கொண்டு வான்னு சொல்லல, பாத்திரத்தில் கொண்டு வா. நம்ம எப்படி கேட்போம்? ஒரு வீட்டுக்கு போனா ஒரு பாத்திரத்தில் தண்ணி தாங்க நான் கேட்குறோம். தண்ணி கொஞ்சம் கொடுங்க சிஸ்டர் குடிக்க, அப்படிதானே கேட்குறோம். தண்ணி கொடுங்க, தண்ணி கொஞ்சம் கொடுங்க கேட்போம். அப்படிதானே கேட்போம். ஒரு பாத்திரத்தில் கொண்டு வான்னு கேட்போமா? கேட்போமா? கேட்க மாட்டோம். இவர் சொல்றாரு பாத்திரம். அந்த வார்த்தையை பாருங்களேன், அதுதான் ஒரு ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை. பாத்திரத்தில் கொண்டு வா. ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் கொண்டு வா. கிளாஸ்ல கொண்டு வந்துடாத. பார்த்துச்சு அந்த அம்மா திரும்பி, ஏயா திடீர்னு வந்து தண்ணி கேட்குற, சரி கொடுக்குறேன்னு உள்ள போனா இதுல வேற பாத்திரத்தில் கொண்டான்ற. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்திருக்காரு. அவருக்கு தண்ணி அவ்வளவு தாகம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை கொண்டா. சரின்னு அந்த அம்மா சரி தண்ணி கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். எப்படி இருக்கும் பாருங்க. கொண்டு வர்றதுக்கு இப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கிது அந்த அம்மா. திரும்பிட்டு பிரதர் இருக்கிறாரு, பிரதர் தான் எலியா, என்னை பார்த்து சொல்றாரு, பாத்திரத்தில் தண்ணி கொண்டாமா. நானே கஷ்டத்தோட விறக பொறுக்கிக்கிட்டு வாழ்வா சாவா, அடுத்தது வாழ்வனா சாவனா, இப்படிப்பட்ட கஷ்டமா. நல்லா கவனிக்கணும் வசனத்தை, நல்லா கவனிக்கணும். கவனிக்கும் போதே அற்புதம் நடக்கும். கவனிக்கும் போதே குடும்பத்தில் விடுதலை வரும். கவனிக்கும் போதே வீட்டில் இருக்க தரித்திரம் மாறும். நல்லா கவனிக்கணும். என்ன சொல்றேன்னு கவனமா கவனிக்கணும். பிரதர் கேட்கிறாரு, தண்ணி கொண்டாமா பாத்திரத்தில். நான் எடுத்துட்டு இப்படி வர போறேன். இப்படி கால் எடுத்து வச்ச உடனே கொஞ்சம் எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அப்பம் சுட்டு கொண்டான்றாரு. ஏயா நீ தண்ணி கேட்ட, சரி. உடனே திரும்பி பார்த்து, சாப்பிட அப்பமா? என்ன ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பார் பாருங்க. அந்த அம்மாவுடைய நிலைமை இவருக்கு தெரியாது போலகுதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா கேட்குது. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் ஒரு பிடி மாவும் களையத்தில் ஒரு பிடி மாவும். ஒரு வரி கூட விடக்கூடாது பைபிள்ல, ஒரு எழுத்து கூட விடக்கூடாது. நான் சொல்லுவேன் அப்படித்தான். எங்க வீட்டில் பிள்ளைங்க படித்தாலும் சரி, யார் படித்தாலும் சரி, ஒரு இன்னும் கூட விடாம படிக்கணும்னுவேன். அப்படித்தான் படிக்கணும் பைபிளை. ஒரு பிடி மாவை விட்டுட்ட பார்த்தியா? முக்கியமான பாயிண்ட் அது, அதை அண்டர்லைன் பண்ணணும். ஒரு பிடி மாவு தான் இருக்குது அப்படின்னா இவ்வளவுதான். ஒரு பிடினா இவ்வளவுதான், இதுக்கு மேல கிடையாது. வீட்டில் மாவு இவ்வளவுதான் இருக்கையா. என்னைய பார்த்து சாப்பாடு கொண்டு வான்னு கேட்கிற. ஒரு பிடி மாவும் எண்ணெய் களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எப்ப தெரிஞ்சிச்சு அவர் ஊழியக்காரனே? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த அம்மா எப்படி உடனே கரெக்டா அவரை பார்த்து சொல்லிச்சு? பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும். தேவனுடைய ஊழியக்காரர்களை அவர்களிடத்திலே காணப்படும் அந்த தன்மை, அந்த வெளிச்சம், அந்த வல்லமை, அந்த கிருபை, அந்த நன்மை, அதை பார்த்தவுடன் இந்த விதவை கண்டுபிடித்தால் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, பொய் சொல்லல. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதையா, கொடுக்க முடியலைனாலும் பரவாயில்லை, நீ கொடுத்து தான் ஆகணும். என்ன கண்டிஷன் ஆண்டவரே? இப்படி ஒரு விதவை வீட்டுக்கு அமிச்சு
அவளுக்கே சோறு இல்லை. அடுத்த வரி படிமா, ஒரு வரி பானையில் ஒரு விடக்கூடாது, பிடி மாவும் கரெக்டா படிக்கணும். கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறது செத்து போக 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். ஆமென். 2 விறகு பொறுக்குகிறேன். நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போனேன். பார்த்தீங்களா, சாகிறதுக்கு முன்னாடி கூட இந்த அம்மா சாப்பிட்டு தான் சாகும். நிறைய பேர் அப்படிதான். சாக போறோன்னு தெரிஞ்சிருச்சு, இவ்வளோதான் இருக்கு. காலையில் மட்டும்தான் 2 அடை வரும், சப்பாத்தின்னு வச்சுக்கோ, 2 தான் வரும். மத்தியானம் நைட்டு அடுத்த நாள் எனக்கு யாருமே இல்லையா, இவ்வளோதான் இருக்கு. என்கிட்ட இருக்கிறது மிக குறைவு. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, உன்னை அதிசயம் காண செய்வே. இங்க வந்த ஒவ்வொருவரையும் அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்றவன், இன்னைக்கு நிறைவேற்றுறார். இன்னைக்கு நிறைவேற்றும்படியா இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார். எங்க வீட்டுல வாழ வழி இல்ல, எங்க வீட்டுல உணவு இல்ல, என் வீட்டுல சாப்பாடு இல்ல, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என் வீட்டு வாடகை கொடுக்க முடியல, என் வீட்டுல பிரச்சனை, என் வீட்டுல தரித்திரம். அதிசயம் நடக்கும். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே, மறைந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். போதும். இந்த அம்மா சொல்லுது, இவ்வளவுதான் இருக்கு, ரொம்ப குறை, அல்ல பண்ண முடியாது. விட்டார் அவரு. படிமா. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, பயப்படாதே. நிறுத்துமா. இப்ப இருக்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. என் வீட்டில் இனிமே வாழ்க்கை இல்லைங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பயப்படாதீங்க, அப்பா இருக்கார். குறைகள் எல்லாம் நிறைவாக்கி அதிசயம் செய்ய என் ஆண்டவர் இருக்கார். நாங்களும் வாழ்க்கையில் பல குறைகளை பார்த்திருக்கிறோம், ஆனால் அதிசயம் செய்த நாட்கள் ஏராளம், ஏராளமான நாட்கள். ஒரே ஒரு சாட்சியை சொல்கிறேன், ரொம்ப அதிசயமாக இருக்கும் அந்த சாட்சி. ஒரு தடவை பிரதருக்கு பிஸ்னஸில் பயங்கரமான வீழ்ச்சி, ஒன்றுமே கிடையாது. 2 பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, என்ன செய்வது தெரியாது, செபிச்சுக்கிட்டே இருக்கும். கர்த்தர் தான் செய்யணும். மேக்சிமம் என்னுடைய பிரச்சனைகளை என் தாய்க்கோ நான் யாருக்குமே சொன்னது கிடையாது. அவரும் சாட்சி, அவரை வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் சொல்கிறேன். இங்கே வந்து பொய்யெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேன். சொல்லாமல் ஒரு யார்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது? முழங்கால போட்டு ஏசப்பாட்ட சொன்னால் அவர் செய்ய போகிறாரு, அவருக்காக காத்து இருக்கணும்.
வருகிற வரைக்கும் காத்திருக்கணும். அவர் பார்ப்பார், இது சும்மா ஒரு நேரம் ஜெபிக்குதா, இது சும்மா டைலாக் விடுற ஆளா, இது சும்மா நடிக்கிறதா, இது சும்மா இல்லை விசுவாசத்தில் நிற்கிதா, இது விசுவாசியா இல்லை அவிசுவாசியான்னு டெஸ்ட் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? டெஸ்ட் பண்ணுவார். அப்போ அப்படி உட்காந்துருக்கிறோம். பிரதர் என்ன பண்ணுறாரு, 2 வீலரை இன்னொரு இடத்துல விட்டுருந்தார். அந்த 2 வீலரை எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போனார். போயிட்டு வரும்போதே அந்த 2 வீலரில் முன்னாடி இருக்கிற பவுச்சில் ஒரு பக்கம் தொங்குது. என்னது இது அப்படின்னு சொல்லி உள்ளே கைவிட்டு பார்த்தா இவ்வளவு காசு. இவ்வளவு காசு யார் வச்சாங்க? நிப்பாட்டின இடத்துல போய் கேட்குறோம், இது நீங்கள் வச்சதான்னு. அவங்க இல்லையே, நாங்கள்லாம் வைக்கலையே. அந்த காசை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சேகரித்து வச்சுருப்பாங்க பாருங்க. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. 2 வீலர் ஒரு வீட்டில் நிற்கிது, வேற எங்கேயும் போலாது. உண்மையை சொல்கிறேன், அவர் அதிசயம் செய்வார். ஆண்டவர் எனக்கு அதை எடுத்து கையில் கொடுத்தார். அன்னைக்கு மோகன் சிலாசர்ஸ் பிரேயர் நடக்குது எங்கள் ஊரில். அந்த மீட்டிங்க்கு போகணும். எல்லாரும் கிளம்பி போயிட்டோம். எத்தனை கிலோமீட்டர்? 30 கிலோமீட்டர். எனக்கு ஞாபகம் இல்லை எத்தனை கிலோமீட்டர்லாம். அன்னைக்கு மீட்டிங் நடக்குது. இந்த பெட்ரோல் போட்டு போகிறதுக்கு காசு இல்லை. மீட்டிங் நடக்குது. எடுத்து போட்டுட்டு மீட்டிங் போயிட்டோம். அதில் என்ன பண்ணேன், ஏன்னா அது ஆண்டவர் கொடுத்தது, என்னையே பார்க்கல. அப்படியே ஒரு கை நிறைய வாரினேன். வாரி கொண்டு போய் அப்படியே காணிக்கை டப்பாவில் போட்டேன். ஆண்டவர் கொடுத்தது இல்லையா, அவருக்கு கொடுக்கணும்ல. அதனால எடுத்துகிட்டு போய் அப்படியே காணிக்கை டப்பாவில் போட்டேன். போட்ட உடனே வீட்டுக்கு வந்தோம். இந்த காசு முடிகிறதற்குள்ள ஆண்டவர் பெரிய வாசலை திறந்தார். இந்த காசு முடிகிறதற்குள்ள என் வாழ்க்கை மாற்றப்பட்டது. இந்த காசு முடிகிறதற்குள்ள எடுத்து கொண்டு போய் ஆண்டவருக்கு போட்டேன் பாருங்க. எனக்கே இல்லாம, இந்த இல்லாமையில நான் என் தெய்வத்துக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்காம அதை வாரிக்கிட்டு போய் என் தெய்வத்துக்கு கொடுத்துட்டேன். என் தெய்வத்துக்கு கொடுத்த உடனே அதை பார்த்தார் என் தெய்வம். அவர் பார்ப்பார், ஐயா நீங்க எந்த பாதையில போறீங்கன்னு அவர் பார்ப்பார். அவர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த பணம் முடிகிறதற்குள்ள, அந்த காசு என் வீட்டில் காலி ஆகிறதற்குள்ள எங்களுக்கான வாசல் திறக்கப்பட்டது. என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். இதுல மட்டும் இல்ல, இப்பையும் உண்மை உள்ளவர், செய்ய வல்லமை உள்ளவர். அற்புதத்தை பார்த்திருக்கிறோம். அது அதிசயம் தானே. யாருக்கு நடக்கும்? அவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்லிட்டார், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி, முதலில் அதையை சிறிய அடையை பண்ணியே இருக்கிறதே இவ்வளவுதா, 2 தான் வரும். அதுல 1 உங்களுக்கு, அதுவும் எவ்வளவு இருந்தா முதல்ல உங்களுக்கு, அடுத்தது எனக்கு என் பிள்ளைக்கும். வந்திருக்கிறது என் வீட்டில், வந்திருக்கிறது என் வீட்டில் வந்து நிற்கிறீங்க, என் வீட்டில் வந்து சாப்பாடு கேட்குறீங்க. அம்மா உனக்கு போக மிச்சம் இருந்தா கொடு, அப்படித்தான் அவர் கேட்டிருக்கணும். அவர் என்ன சொல்லிட்டாரு, முதல்ல செஞ்சு எனக்கு கொண்டா, முதல்ல செஞ்சு எனக்கு கொண்டா, முதல்ல செஞ்சு எனக்கு கொண்டா. முதலிடம் ஆண்டவருக்கு தான். எதுவா இருந்தாலும் முதலிடம் ஆண்டவருக்கு தான். ஆண்டவருக்கு தான். என் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, என் பிள்ளையா இருந்தாலும் சரி, என்னுடைய உபயோகமான பொருட்களா இருந்தாலும் சரி, என் வேலையா இருந்தாலும் சரி, யார் முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில நடக்க போகிற அதிசயத்தை பார்க்க போகிறோம். படியம்மா, படி, அந்த வசனத்தை படி, அந்த வசனத்தை படி. ஒரு சிறிய அடையை பண்ணி எனக்கு என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம், பின்பு உன் குமாரனுக்கு பண்ணலாம். அடுத்தது, தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? தெய்வம் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு தெய்வம் ஒரு வார்த்தையை உன் வீட்டிற்கு சொல்லுகிறார். உன் களையத்தில் எண்ணெய் குறையாது, பானையில மா குறையாது. எப்படியா குறையாது? தேசம் எங்கும் பஞ்சம், நீ காசு கொடுக்க போறியா? இல்ல, வார்த்தையை சொல்லுகிறேன், என் தெய்வத்தினுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். வார்த்தை அற்புதம் செய்யும். வார்த்தை உன் குடும்பத்தை
மாற்றும். வார்த்தை அதிசயத்தை செய்யும். இந்த வார்த்தை பொய் இல்லை, இந்த வார்த்தை உண்மை. எங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாய் உணர்ந்தது, எங்கள் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையில நின்னதுனால தான் எங்களால் இப்படி நிற்க முடியுதே தவிர வேற ஒன்றினாலும் நிற்க முடியாது. இல்லாட்டினா பிசினஸ் போச்சு, அது போச்சுன்னு என்னைக்கோ தற்கொலை பண்ணி செத்து மடிஞ்சிருப்போம். தெய்வம் வந்தார், என் தெய்வம் வந்தார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே, பாதையெல்லாம் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும், பாதையெல்லாம் மறைந்தே போயிடுச்சு. அடுத்த வசனம் படிமா, ஜெபிக்கலாம். டைம் ஆயி போச்சு. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். எலியாவின் சொற்படி செய்தாள். போதும் போதும் போதும். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அந்த ஆளுக்கு வர வேலை இல்லை இந்த கிழவனுக்கு. காலங்காலையில் வந்து உட்காந்துட்டு முதல்ல அப்புறம் பண்ணு, எப்படி முணங்கிக்கிட்டுலாம் போறது இல்லை. இந்த அம்மா வந்து சர்ச்சுக்கு குடுன்றாங்க முதல்ல எடுத்து, வேற வேலை இல்லை. ஆனால் அவ அப்படி இல்லை. அவள் எலியாவின் சொற்படி செய்தாள் 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 செய்தாள். அவ்வளவுதான், அங்க ஃபுல் ஸ்டாப்பு. செய்யட்டுமா செய்யக்கூடாதா, செஞ்சா வருமா, இந்த கேள்வியை கேட்க கூடாது. இயேசு கிட்ட இந்த கேள்வியே கேட்க கூடாது. செய்யினா செஞ்சிடணும், செய்யினா செஞ்சிடணும். அப்படித்தான் எங்க பிரசங்கம் இருக்கும். எங்க ஜப கூடுகையில வர்றவங்களுக்கு தெரியும், இப்படின்னா இப்படித்தான், இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த வேதத்தை மீறி இப்படி செஞ்சாலும் பரவாயில்ல சிஸ்டர், நீங்க இப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல சிஸ்டர், நீங்க கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தாலும் பரவாயில்ல சிஸ்டர், நீ சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு, நீ சினிமாக்கு போய்கிட்டு, நீ வாழ்நாளெல்லாம் எப்படி நான் வாழ்ந்துகிட்டு இயேசுகிட்ட வந்துட்டா எல்லாம் கொடுப்பாரு சிஸ்டர். அப்படி கொடுக்க மாட்டார், மாட்டார். கனவுல கூட நினைக்காதீங்க, கொடுப்பாருன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அவர் பரிசுத்தர். நீங்களும் பரிசுத்தமாய் வாழ, இந்த வேதப்படி வாழ, ஒவ்வொரு நாளும் பிரசங்கத்தை கேட்கிறீங்க, அதன்படி வாழ அர்ப்பணிக்கும் போதுதான் அற்புதம் நடக்கும். அவள் எலியாவின் சொற்படி செய்தாள். படிமா. அவளும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவு கொண்டு சொன்ன வார்த்தையின்படி, சொன்ன வார்த்தை, மாவையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, செலவழிந்து போவதும் இல்லை, எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, குறைந்து போவதும் இல்லை. சொன்ன வார்த்தை நிறைவேறும், சொன்ன வார்த்தை நிறைவேறும், வார்த்தை நிறைவேறும். சொல்ல வேண்டியது எங்க வேலை, நிறைவேற்ற வேண்டியது அவர் வேலை. சொல்லி கொடு, இத சொல்லி கொடு, இந்த சபைக்குன்னு சொல்லி அனுப்புனதே அவரு. சொல்லிட்டேன், நிறைவேற்ற வேண்டியது இப்ப அவரு. நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சா நிறைவேற்ற வேண்டியவர் வருவார். இன்னைக்கு யாருக்கும் பிசினஸ் நடக்கலையா, உங்களுக்கு நடக்கும். எல்லா பிசினஸும் முடிஞ்சிருச்சா, உங்க பிசினஸ் தலைக்கும். எல்லா வழி மூடப்பட்டுச்சா, உங்களுக்கு வழி இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் வழி, அந்த பக்கம் வழி, அந்த பக்கம் வழி, அந்த பக்கம் வழி. எனக்கு வழி பரலோக வழி. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இயேசுவுக்காய், இயேசுவுக்காய். பாடுங்க. தெரியலையா? ஒரு சபைக்கு போயிருந்தேன், எப்படி பால் போட்டாலும் அடிச்சாங்க சபையில். நான் என்ன பாட்டு, தெரியாத பாட்டு எடுத்தாலும் பாட்டாங்க. எனக்கு கண்ணை திறந்து பார்த்தா ஆச்சரியப்பட்டு போனேன். ஏய்யா எப்படி சரி தெரியாத பாட்டை ஒன்று பாடலான்னு பார்த்தா அதையும் பாடுறாங்க. எப்படியா இப்படி? சிஎஸ்ஐ சபை, அது ஒன்றும் பெந்தேகோஸ்து சபையெல்லாம் இல்லை. சிஎஸ்ஐ சபையில் இவ்வளோ எழுப்புதலா? திரும்பி பாஸ்டரை பார்த்தேன். பாஸ்டர், எழுப்புதலை உண்டாக்கிருக்கீங்களே பாஸ்டர். ஆல் நைட் ப்ரேயரில் ஒரு தூக்க கலக்கம் கூட ஒரு கண்ணிலையும் பார்க்கலையே பாஸ்டர். அதாவது தூங்கி வழியும் ஆல் நைட் ப்ரேயர். அது ஆல் நைட் ப்ரேயரில் பாட்டு நான் எப்படி பால் போட்டாலும் அடிக்கிறாங்க. அடிச்சாங்க பாருங்க. இப்போ பாடுங்க. என் பரலோகந்தான்
பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு, பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். போதும். பரலோகம் தான் பேச்சா இருக்கணும், பரிசுத்தம் தான் மூச்சு மாதிரி இருக்கணும். மூச்சு நின்னா ஆள் போச்சு. அப்ப மூச்சு விடுறது போல பரிசுத்தம் இருக்கணும். அப்பதான் வருவாரு. சும்மா நான் வீட்டில் போயிட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையானா ஐயா ஒன்றுமே நடக்கலை, ஒன்றும் நடக்காது. நீ 1 வருஷம் இல்லை, நீ 30 வருஷம் வந்தாலும் நடக்காது. நீ 70 வருஷம் வாழ்நாள் எல்லாமே நடக்காமல் அப்படியே போய் சேர வேண்டியது தான். ஒன்றும் நடக்காது. என் இயேசுவுக்கு பிரியமாக வாழ நீ ஒப்பு கொடுத்தாயானால் இந்த உலகத்தில் என்னங்க இருக்குது? எது பார்த்தாலும் டிப்ரெஷனில் போய் தள்ளுது. ஃப்ரீ ஃபயர் விளையாடுறான் பிள்ளை, டிப்ரெஷனில் தள்ளுது. செல்ஃபோனில் என்னது ரீல்ஸ் போடுறாங்க, தற்கொலை பண்ணி சாகுறாங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு முடிவை எழுதி வச்சிருக்கா. ஆனால் என் தெய்வம் எழுதி வைத்த முடிவு சமாதானம். நமக்கு கொடுக்கிறது சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், நிறைவு. இவைகள் தான். அப்போ பரிசுத்தம் எப்படி இருக்கணும்? மூச்சு மாதிரி இருக்கணும். அந்த பிசாசு சொல்லிச்சு பாரு உட்காந்துக்கிட்டு, நீங்கள் சொல்கிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், நீங்கள் சொல்கிற வாழ்க்கை மாதிரி வாழ முடியாது, உலகத்தான நல்லா தான் இருக்கிறோம். எடு சங்கீதம் 74. இப்போ டைம் இல்லை, அதுகிட்ட சொன்னேன் அந்த பேய்கிட்ட, எடு சங்கீதம் 74 எடு. நீ தான் படிக்கணும், நீ தான் படிக்கணும். அதையும் நான் தான் படிக்கணுமா? நீ தான் படிக்கணும். நீ தானே கேள்வி கேட்ட. உலகத்தான் நல்லா இருக்கான், இந்த உங்களை விட அவங்க நல்லா இருக்கான், இவங்க நல்லா இருக்கான்னு கேள்வி கேட்டல்ல, அதுக்கு பதில் சங்கீதம் 74 எழுதி வச்சிருக்காரு. என் ஆண்டவர் எல்லாத்துக்கும் பதில் எழுதி இருக்காரு. நான் எப்படி வாழணும், நான் எப்படி நடக்கணும், என் வாழ்க்கையில எப்படி இருக்கணும், என் கேள்விக்கெல்லாம் பதில். எங்கேயும் போய் தேடாதீங்க, இது உள்ள தேடி வாசிங்க. பதில் இருக்கு, பதில் இருக்கு, பதில் இருக்கு. என் தேவன் பதிலாய் வருவார். இந்த வார்த்தை தான் பதிலாய் வருகிறது. இந்த வேளையிலும் கூட எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை, களையத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஏன் ஆண்டவர் என்னை கேட்டா, எலியாவின் சொற்படி செய்தால், எலியாவின் சொற்படி செய்தால், ஊழியக்காரனுடைய சொற்படி செய்தால். இந்த ஊழியக்காருக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார் இதையா பிரசங்கம் பண்றார். ஏன் கர்த்தர் கொடுக்கிறது தான் பண்ண முடியும், கர்த்தர் கொடுக்காத ஒன்றை எடுத்துக்கிட்டு வந்து பண்ண முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர நாங்களாய் சொல்லுவதில்லை. இயேசு சொன்னார், எலியாவின் சொற்படி இந்த விதவை செய்தது போல. அவளோ விதவை, ஒரு இல்லாமை, அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் என்று சொன்னால் பஞ்சம் முடிகிற வரைக்கும், பஞ்சம் முடிகிற வரைக்கும், பஞ்சம் முடிகிற வரைக்கும், பஞ்சம் முடிகிற வரைக்கும் ஒரு குறை இல்லையா? எடுக்க எடுக்க வருது. அவளும் அவள் வீட்டாரும் எலியாவுக்கும் சேர்த்து சாப்பாடு. 3 வருஷமும் எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். மேல் வீட்டறையில வச்சு எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். கடைசியா சொல்றா, நீங்க தேவனுடைய ஊழியக்காரன், நீங்க தேவனுடைய ஊழியக்காரன். எப்படி அறிஞ்சுக்கிட்டமா? நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நடக்குது. நடந்தா தான் ஊழியக்காரன். சும்மா போய் சொல்லிட்டு போறவன் ஊழியக்காரன் இல்ல. நடக்கும், நடக்கும், நடக்கும். என் ஆண்டவர் சொன்னால் நடக்கும். இந்த வசனத்தை இன்னைக்கு உங்க சபைக்கு அனுப்பினாருன்னா உங்க சபை செழிக்கும். நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் சாப்பிடுவீங்க, ஊழியக்காரும் சாப்பிடுவாரு. எல்லாரும் சந்தோஷமாய், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ பலியாதை சுமந்தடைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் என்ற பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் என்ற பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே. எல்லா குடும்பங்களுக்குள்ள சந்தோஷத்தை கட்டவிழ்கிறேன் அப்பா.
இல்லாத தரித்திரத்தை கொடுத்து வச்சிருக்க, சபையில தரித்திரத்தை கொடுத்து வச்சிருக்கிற ஆவிய எல்லா தரித்திரங்கள் வெளியேறணும். என் தேவன் தரித்திரத்துக்குரியவர் அல்ல. படிச்சொல்ல, மாவு குறையல, என்ன குறையல, குறையாது. என் வீட்டுல குறையாது, என் பேங்க் பேலன்ஸ் குறையாது. ஆனா செய்யணும். ஒரே ஒரு நிமிஷம். எப்ப குறையாது? சும்மா கையை தட்டிட்டு போயிட்டா இல்ல. எலியாவின் சொற்படி செய்தால் செய்யணும். சேஞ்சாதான் வருமா சிஸ்டர்? செய்யணும், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வார்த்தையே பேசக்கூடாது. பேச்சே கிடையாது, அங்க பேச்சுவார்த்தையே கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, எலியாவின் சொற்படி செய்தால் செய்ய 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 போறா. கொடுத்துட்டு இப்படி கிச்சனுக்குள்ள வரா. ஏகப்பட்ட மாவு, ஏகப்பட்ட எண்ணெய் எடுக்க 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 ஐயோ தீர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா திரும்ப நிறையுது. ஏய் நிறைவானே புது வாழ்வே இயேசுவே அருளிடுவார். சுக வாழ்வே சமாதான சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பானே புது வாழ்வே இயேசுவே அருளிடுவார். சுக வாழ்வே சமாதான சந்தோஷம் தந்திடுவார். ரெஜினாவே பயப்படாதே, மகிழ்ந்து களிகோரே. சபையில் உள்ள மக்கள் யாரும் பயப்படாதீங்க, மகிழ்ந்து களிகொண்டு பாடுங்க. பாட பாட இயேசு வருவார். இயேசுவினுடைய வல்லமை வரும். ஊழியக்காரர் முன்னாடி நின்று சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. என்ன குறையாது, மாவு குறையாது. அற்புதமாய் நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். கரவுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணி எங்களோடு பேசின உமது வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறீங்க? கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா எங்களோடு பேசின உமது தீர்க்க தரிசன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது தீர்க்க தரிசன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே செழிப்பு, ஆசீர்வாதம், பொருளாதாரம் பெருக்க உண்டாக உங்க தேவ ராஜ்யத்துக்கு உங்க ஊழியம் கட்டப்பட நாங்க மனப்பூர்வமா கொடுக்கணும்பா, உற்சாகமா கொடுக்கணும்பா. கரம் உயர்த்துங்க ஆண்டவரே. மனப்பூர்வமா கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும், உங்க சொற்படி கொடுக்கணும். அப்ப நாங்க